பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் விசாரிக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். எந்த ஒரு காரியத்திலும் ஆண்டவர் நம்மை நிதானமாய் விசாரித்து நம்முடைய தேவைகளை அறிந்து நமக்கு உதவி செய்கிற ஒரு தேவன். நம்முடைய தேவை என்ன என்று அவருக்கு தெரியும். அவர் நம்மை விசாரித்து நமக்கு உதவி செய்கிறார். ஆகவே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்மை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறபடியினால் நாம் வீணான கவலைகளை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. உபாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற ஒரு தேசத்தின் மேல் வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் எப்பொழுதும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஆகவே நம்மை அவர் விசாரிக்கும் பொழுது வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் எப்பொழுதும் ஆண்டவருடைய கண்கள் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டாம். யோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் என்று. உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டேன். இந்த காலை வேளையில வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் எப்பொழுதும் தேவனுடைய கண்கள் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே நாம் எப்பொழுதும் குறைவை காணவே முடியாது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். இந்த காலை வேளையில அநேக நேரங்களிலே நம்முடைய மனதில் இருக்கிற கவலை, இருதயத்தில் இருக்கிற கவலை நம்மை ஒடுக்கி கொண்டே இருக்கிறது. இந்த காலை வேளையில முதலாவது நாம் கவலைப்படுவதை நிறுத்தி ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். அந்த நல் வார்த்தை, தேவனுடைய வார்த்தையோ அந்த இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய இருதயத்தை ஆண்டவருடைய வார்த்தை மகிழ்ச்சியாக்குகிறது. ஆகவே மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அவனை ஒடுக்கி கொண்டே இருக்கிறது. அதற்கு மாறாக ஆண்டவருடைய
வார்த்தைக்கு நேராக நம்முடைய உள்ளங்களை திருப்பும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு நம்மை முழுவதுமாய் அர்ப்பணித்து இரவும் பகலும் அதை தியானிக்கும் பொழுது அது நம்முடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்குகிறது. இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு அகற்றி போடுகிறது. ஆகவே வேத வசனத்துக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நாம் அந்த கவலைகளை மறந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை முழுமையுமாய் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பத்தை கவனித்து பாருங்கள், அவைகளெல்லாம் எந்த பிரயாசமும் படாதபடிக்கு ஆண்டவரே அவர்களை போஷிக்கிறார், அவைகளை உடுத்துவிக்கிறார், நடத்துகிறார். ஆகவே இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். காட்டு புஷ்பத்தை போல, ஆகாயத்து பறவையைப் போல கவலை இல்லாமல் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காணப்படும் பொழுது ஒருபோதும் நாம் தோல்வி அடைந்து விடவே மாட்டோம். ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற தேவன். அவர் நம்முடைய கவலைகள், குறைகள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு அகற்றி எப்பொழுது நம்மை மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் வைக்க விரும்புகிற ஒரு தேவன். பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த காலை வேளையில நாம் ஒன்றையும் குறித்து கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் குறித்து நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தெரியப்படுத்த வேண்டும். அவ்வளவுதான். தேவனுக்கு நாம் தெரியப்படுத்துவோம். ஆண்டவருடைய சமாதானம் நம்மை நிரப்பும். நம்முடைய பலவீனங்களை ஆண்டவர் மாற்றுவார். நாம் ஒருபோதும் கவலைப்பட்டு கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாவற்றையும் குறித்து நம்முடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலினால் தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். அவ்வளவுதான். கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர். ஒருபோது நம்மிடத்திலே குறைவை காண விடமாட்டார். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்தில் உற்சாகமாய் காணப்படுவோம். நாம் கவலையை மறந்து விடுவோம். கர்த்தரை முழுவதுமாய் பற்றி கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி ஒடுங்கி போயிருக்கிறார்களோ, இந்த காலை வேளையில விசாரிக்கிற ஒரு கர்த்தர் எனக்கு உண்டு என்று அவர்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள உதவி செய்யும். கவலைகளெல்லாம் ஆண்டவர் மேல் வைத்துவிட்டு சந்தோஷமாயிருக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.